நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 414 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 414ஓட ஏஞ்சல் நம்பர் மீனிங் என்னன்னு பார்த்தா, நம்மளோட குலதெய்வம், நம்மளோட ஏஞ்சல்ஸ், நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் எந்த கடவுளை ரொம்ப நம்பிக்கையாக வேண்டுறீங்களோ அவங்களோட ப்ரெசன்ஸ் உங்கள் கூட இருக்குது, உங்கள் பக்கத்தில் இருக்குது, உங்களை ஒவ்வொரு விஷயத்தையும் கைட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மீனிங். நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகளே இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் இதோட ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஸோ 414 நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்தீங்கன்னாலும் சரி, அடிக்கடி இதோட மீனிங் ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸ் உங்கள் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லும் அவங்க இருக்காங்க அப்படின்றது தான் மீனிங். ஸோ 414 உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட குலதெய்வத்தை நினச்சி உங்கள் கூடயே இருக்கணும், அந்த சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சி 414 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அப்புறம் வரக்கூடிய பௌர்ணமியில் நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்குது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தா 22ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு. நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி 23ன்னு பொதுவாக போட்டிருப்பாங்க. பட் பௌர்ணமியோட டைம் ஸ்டார்ட் ஆகிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி நைட்டு 7:15லேருந்து 23ஆம் தேதி சாயங்காலம் 7:15 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறதுமே சரி 22ஆம் தேதி நைட்டு தான் போவாங்க. ஸோ நம்மளோட ஹீலிங் செஷன் 22ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு தான் இருக்கும். இந்த ஹீலிங் செஷன் ரொம்ப 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 பவர்ஃபுல் இந்த மந்த்து. என்ன ரீசன்னா, புத்த பூர்ணிமா அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கே பயங்கர எனர்ஜி இருக்கும், ரொம்ப சூப்பர் வைப்ரேஷன் இருக்கும். அதனால தான் நம்ம எல்லாருனாலையும் ஹீலிங் எனர்ஜியை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ண முடியுது. பட் இந்த தடவை புத்த பூர்ணிமா. ஸோ புத்த பூர்ணிமா பற்றி உங்களுக்கே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புத்த பூர்ணிமாவோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப வேறு லெவல். புத்தரோட ஆறாலாம் நீங்கள் படிச்சிருக்கலாம், அவ்வளோ பெரிய ஆறா. ஸோ புத்தருக்கு புத்தர் இருக்கிற இடத்துல இருந்து 11 கிலோமீட்டர் தூர அளவுக்கு அவரோட ஆரா பிரைட்டாக இருந்தது. அதனால அந்த ஜோனில் இருக்கிற எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த புத்த பூர்ணிமா அன்னைக்கு புத்தரோட லைஃப்பில் ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் நடந்தது, அவரோட லைஃப்பில் நல்ல க்ரோத், நல்ல விஷயங்கள் நடந்தது எல்லாமே ஒவ்வொரு பௌர்ணமியில் தான் நடந்திருக்கு. ஸோ இது புத்த பூர்ணிமா. அதே மாதிரி இந்த புத்த பூர்ணிமாவில் நம்மளோட ஹீலிங் செஷனில் எந்த சக்ரா ஹீல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரூட் சக்ரா. இதுதான் ரொம்ப முக்கியமான பேஸ் சக்ரான்னு சொல்லலாம். ஸோ மூலாதார் சக்ரா. இந்த மூலாதார் சக்ரா ஒரு பர்சனுக்கு இம்பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பண ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். கடன் வாங்கியிருக்கிறது, கடன் கொடுக்க முடியாமல் இருக்கிறது, ஸோ பணம் ஏமாந்துருக்கிறது, யாராவது பணம் வாங்கிட்டு ஏமாத்துறது, இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடான பிரச்சனைகளை அதிகம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்குன்னு உண்டான மெட்டீரியலிஸ்டிக்கான திங்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒரு வீடு வாங்குறதோ கார் வாங்குறதோ அதை அமைச்சிக்கிறதுக்கு சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறது, இது எல்லாமே ரூட் சக்ரா. இந்த சக்ரா பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மணி ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும், அந்த பயங்கள் போக ஆரம்பிக்கும், அந்த கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்மளோட லைஃப்பில் நமக்கு தேவையான விஷயங்களை அமைச்சிக்க முடியும். ஸோ இதுதான் ரூட் சக்ரா பேலன்ஸ்டாக இருந்தால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மந்த்து ரூட் சக்ராவோட ஹீலிங் தான். இந்த மந்தில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னா, உங்களோட சக்ராவை உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு நீங்களே அதுக்குண்டான ஆன்சரை எழுதி உங்ககிட்ட இருந்து நான் எடுக்க போகிறேன். உங்களோட சக்ரா எத்தனை % எக்ஸாக்டாக, இப்போ 40% இல்லை 60%, 30%, எத்தனை பர்சன்டேஜ் உங்களோட சக்ராஸ் பேலன்ஸ்டாக இருக்குன்றத உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஃபுல் மூன் டேல இருக்கும். ஒரு டெஸ்ட்டுனோடனே ரொம்ப பெரிய எக்ஸாம் வச்சு இதுலாம் பயந்துக்காதீங்க. ஒரு நார்மலான ஒரு சின்ன குட்டி டெஸ்ட்டு தான். அதில் உங்களோட ஆன்சரை நமக்குள்ளே இருந்து எடுக்கணும். அவங்களுக்கு தனித்தனி ஆன்சராக தானே இருக்கணும். ஸோ நீங்கள் பேப்பர், நோட், பென்னு இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர் கொடுங்க. எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி உங்களோட சக்ராஸ் எப்படி இருக்குது, எந்த சக்ரா இம்பேலன்ஸ்டாக இருக்குது, இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளியர் நோட்டை அந்த இடத்துல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபுல் மூன் டே வர்றதுக்கு ரூட் சக்ரா ஹீலிங் பண ரீதியான விஷயங்கள்ல நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அதனால ஒரு ஹீலிங் உங்களுக்கு அது என்னோட பாட்டு, நான் கொடுக்கறது ஹீலிங். ஸோ உங்களோட பாட்லேயும் ஒரு பெட்டரான ஒரு இன்கம் எடுக்கணும்ல நம்ம நல்லபடியாக. அதனால ஒரு இமேஜ்
அதாவது ஒரு நிறைய காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் இருக்க மாதிரி ஒரு இமேஜ், இல்லை நிறைய பணம் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ, நல்லா பார்த்தாலே வந்து செல்வ செழிப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, ஒரு ஒரு பாட் இருக்குன்னா அந்த பாட்டில் ஃபுல்லாக பணம் நம்பி வடிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, எப்படி வேணால் அந்த ஃபோட்டோ எடுங்க. அதாவது நீங்கள் ஒரு காசை உங்களுக்கு டேபிள் முன்னாடி வச்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, இல்லை நீங்கள் கூகுள் இமேஜை வந்து எடுத்துகிட்டு வாங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்குன்னு தனியாக இந்த ஒரு மெடிடேஷனுக்கு அந்த பணத்தோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அங்கே வந்து அது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, அந்த லிங்க் த்ரூ ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே லிங்க் வந்து மெயிலுக்கு, வாட்ஸ்அப்க்கு எல்லாத்துக்குமே வந்துடும். இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணலைனாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் சொல்லி வாட்ஸ்அப் லிங்க் வாங்கி உள்ளே வந்துடுங்க. ஏன்னா அங்கே தான் ஃபுல்லாக கைடன்ஸ் உங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் வந்து இதுக்கு ₹111 பே பண்ணுவீங்க. அந்த ₹111 வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் இருக்குல்ல அன்றைக்கி, அது புத்த பூர்ணிமாவுக்கு இந்த கிரிவலம் வந்து பயங்கர க்ரௌடு வரும். ஸோ அங்கே வந்து நம்மளோட அன்னதானங்கள் நடக்கும். உங்களோட மணி அந்த ₹111 வந்து அந்த அன்னதானங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே வாங்க, இந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் ஹீலிங் நீட் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, நம்ம மீட் பண்ணலாங்க. ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட மெசேஜ். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நல்ல சக்ஸஸை ரீச் பண்ணுவீங்க. இந்த வாரம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலைகளும் உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். உங்களோட வீட்டுக்கு வந்து அந்த அந்த ஹாப்பினஸில் வந்து உங்களோட வீட்டுக்கு புது புது பொருட்கள் வந்து வாங்கிட்டு வருவீங்க. பூ வாங்கிட்டு வருவீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வருவீங்க. அப்படியே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது வந்து ஒன்று வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ வந்து ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வீட்டுக்கு போகிறப்ப எப்போவும் இந்த வாரமே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, வெறும் கையோடு போகாமல் வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ஏதாவது பூவோ எனிதிங், ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட்டோ, ஏதாவது அவங்க விருப்பப்பட்ட ஏதாவது விஷயன்றதை வாங்கிட்டு போங்க. கை வந்து சும்மா வெறும் கையாக போகாமல் கொண்டுட்டு போங்க. நீங்கள் இந்த வாரம் இப்படி வாங்கிட்டு போகிறது உங்களோட வீட்டில் எப்போவுமே வந்து அந்த வீட்டுக்கு பொருள் வந்து வருகை இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுக்கிரனோட வைப்ரேஷன், ஒரு ப்ராஸ்பாரிட்டி, பணவரவு அந்த வீட்டுக்குள்ளே வந்து நல்லா தங்கும். அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட உடம்பை பார்த்துக்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்லீப் இருக்கிறது, உங்களுக்கு செல்ஃப் ட்ரீட்மெண்ட், உங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டேன்னா இதுதான் எனக்கு நல்லது அப்படின்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களை நீங்களே செல்ஃப் கேர் வந்து பண்ணணும். நல்லா தூங்கணும், ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃப் கேர் இந்த வாரம் பண்ணிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து நீங்கள் அடுத்த உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து இல்லை உங்களோட ஒர்க்கில் நீங்கள் அடுத்த எஃபர்ட்டை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த செல்ஃப் கேரே இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க, எதையும் கவனிக்காமல். ஸோ உங்களை நீங்கள் கொஞ்சோண்டு வந்து கவனிச்சிக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இப்போ உங்களோட வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஸோ உங்களோட வீடோட சுத்தம்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் சில பொருட்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரே இடத்துல வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் அப்படி இருக்குன்னா அதை வந்து லைட்டாக மூவ் பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு மூவ் பண்ணி இடம் மாற்றி வைங்க. வீட்டுக்குள்ளே இருக்க டேபிள், சேராக இருக்கலாம், கொஞ்சம் லைட்டாக அந்த மூவ்மெண்ட் வந்து கொடுத்து வைங்க. அது ஒரே பக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தேவையில்லாமல் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் ஆக மாதிரி இருக்கும். உங்களோட வீட்டுக்கு முன்னாடி வந்து
இந்த வாரம் எப்போ முடியுதோ ஏதாவது ஒரு நாளாவது பூ மாலை மாதிரி போட்டு விடுங்க. நல்ல டெக்கரேஷனுக்கெல்லாம் வந்து தோரணம் மாதிரி கட்டுவோம்ல பூவில், அது வந்து ஆர்டிஃபிஷியல் பூவில் இல்லாமல் நல்ல நார்மலான பூ மாலைகள்லாம் இருக்குல்ல, அதை வந்து உங்களோட நிலகாலில் கட்டி விடுறது. இப்போ மாந்தலையெல்லாம் கட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது நல்ல பூவில் வந்து கொஞ்சம் ஒரு மாலை மாதிரி, இல்லை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாலை கொடுப்பாங்க, அதை வந்து நிலகாலில் மாட்டி விடுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட வீட்டோட என்ட்ரன்ஸில் மாட்டி வைங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்ல ஏஞ்சல்ஸோட உங்களோட குலதெய்வத்தோட பிளெஸ்ஸிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த எனர்ஜியே சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து இந்த வாரத்தில் ஒரு நாளாவது அப்படி பண்ணுங்கள். புது வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு தேடலில் இருக்கவங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வீடு சாவியே வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா அமையும். இல்லை உங்களுக்கு வந்து புது லேண்ட் வாங்குறதுக்கான சான்சஸும் ஏற்படும். ஸோ ரியல் எஸ்டேட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப அருமையான சான்சஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம்லாம் வந்து உங்களுக்கு தண்ணியில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது மேபி நீங்கள் பீச்சுக்கு போகலாம், இல்லை ஒரு ஆறு மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகலாம், இல்லை வீட்டிலே வந்து தண்ணி வந்து நிறையா ஊற்றி வீடு கழுவி விட்டுட்டு இருக்கிறது அந்த மாதிரி பண்ணலாம். மொத்தத்தில் தண்ணியில் நிறைய நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் உங்களோட மனசு வந்து பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வேலையே தண்ணியை ஊற்றி வீடெல்லாம் கழுவுறீங்கனாலும் உங்களோட மைண்டு வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் எந்த விதத்தில் பண்ணாலுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வரக்கூடிய புத்த பூர்ணிமாவுக்கு ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடோட வீடியோ இப்போ நம்மளோட சேனலில் வரும். நான் இப்போ ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது வந்து உங்களுக்கு இல்லை, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வாட்டர் தண்ணியை வச்சு நீங்கள் என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணிங்கன்னாலும் இந்த வாரம் உங்களுக்கு வேறு லெவலில் அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அது பண்ணுங்கள். நீங்கள் கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அமெத்திஸ்டோட கிறிஸ்டல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 414 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்க வந்து சில மன்னிப்புகள்லாம் கொடுக்கணும். உங்கள் மைண்டில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து நீங்கள் மன்னிக்காமல் அப்படியே கொஞ்சம் வச்சுட்டே இருக்கீங்க. அது வந்து நீங்கள் யாரை மன்னிக்கலையோ அவங்களுக்குலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. பட் உங்களை வந்து ரொம்ப அது ஹர்ட் பண்ணிகிட்ருக்கு. அது வந்து நீங்கள் அது எத்தனை வருஷம் ஆகியிருந்தாலுமே ஓகே, அந்த மன்னிப்பை வந்து நீங்கள் கொடுங்க. அந்த மன்னிப்பு கொடுக்கல உங்களோட மைண்டு எவ்வளோ லைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ வந்து இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவங்கள நினச்சி அவங்கக்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இல்லை மன்னிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மீன்ஸ் அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம், வேறு யாராச்சும் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அது வந்து உங்களுக்கு அந்த உறுத்தலை வந்து அவங்கள மன்னிச்சு விட்டதாக மைண்டில் நினச்சிக்கோங்க. ரிலாக்ஸ்டாக அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட இப்போ இருக்க எனர்ஜிக்கு நீங்கள் யாரையாவது வந்து நல்லா இருக்க வேண்டான்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க அதே மாதிரியே ஆயிடுவாங்க. ஸோ அதோட எதுக்கு தேவையில்லாத அந்த கர்மாலாம் அட்ராக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதனால வந்து நீங்கள் சில விஷயங்களில் சில பர்சன்ஸை உங்களோட லைஃப்பில் ரிலாக்ஸ்டாக மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் அதை விட பல மடங்கு இப்போ இருக்கிறத விட ஒரு பெரிய வைப்ரேஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது பண ரீதியான பெரிய வரவு வந்து உங்களோட கையில் கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் சில நேரங்களில் வந்து உங்களோட மைண்டில் இருக்கிறத ரொம்ப பளிச்சுன்னு சொல்லாமல் அடுத்தவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி உள் மனசில் ஒன்றும் வெளியில் ஒரு பேச்சும் இருக்கும். அதாவது உள்ளே வந்து நீங்கள் வேண்டான்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, உள்ளே வந்து கஷ்டமாக மனசுக்குள்ளே இருக்குனாலும் வெளியே வந்து அடுத்தவங்களுக்காக சரி சரி ஓகே அது பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு வந்து சிரிச்சுட்டு சொல்கிறக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அப்படியெல்லாம் வந்து நீங்கள் இருக்கவே வேணாம். உங்களுக்கு என்ன மைண்டில் தோணுதோ அதை வந்து நீங்கள் பளிச்சுன்னு சொல்லிவிடுங்க. அதுதான் வந்து லாங் டேர்முக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அது ரொம்பவும்
நீங்கள் இது பண்ண மாட்டீங்க. பட் அந்த லாங் டைமில் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த வாரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். காலேஜ் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கு நல்ல காலேஜஸ் வந்து கிடைக்கும். இப்போ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பர்ஃபெக்டான காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. அதே மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமைவாங்க. ஸ்கூலோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்ல பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஏற்பட ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்லாம் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போது இந்த வாரம்லாம் வந்து நிறைய நீங்கள் மல்டி கலர்ஸ் இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு இல்லை மல்டி கலர்ஸ் இருக்க மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இல்லை ரெயின்போ கலர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கீ செயின் இல்லை உங்களோட வால்பேப்பரில் ரெயின்போ இருக்க மாதிரி அதாவது மல்டி கலர்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்களே உங்களோட மைண்டை வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சில ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள் போட்டுக்குவீங்க, இது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு ரொம்ப மைண்டை ஓப்பனாக வைக்கிறப்ப யூனிவர்ஸ் வந்து நமக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை கொடுக்கறதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் வந்து க்ரீன் கலர் ஷேடு, க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும். ரெயின்போ கலர் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே வந்து பணம் ரீதியான விஷயத்துக்கு க்ரீனு வந்து பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் க்ரீன் கலர் பெனில் வந்து நீங்கள் உங்களோட இன்டென்ஷன்ஸ் எழுதுறது, இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் என்ன விதமான வேண்டுதல்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடிய டைம் வந்துருச்சு, ரொம்ப பக்கமாக வந்துருச்சு. அதுக்குண்டான விஷயங்களையும் வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஓகே, நமக்கு இப்போ நடந்துற போது, நமக்கு கிடைக்க போகுது, இவ்வளோ நாள் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு நடக்க போகுது அப்படின்றது உங்களால் ரொம்பவே தெளிவாக பார்க்க முடியும். இப்போ வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்கன்னா இந்த டைம் பீரியடில் வர ஜாதகம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ அந்த ஜாதகம் வந்து நல்லா இருக்குன்னு வரும். அதனால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பொண்ணு பார்க்க போகிறதுக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 414 டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உங்களோட இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட ஐடியாஸ் வந்து பெட்டராக உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் வேறு பர்சனுக்கு நீங்கள் ஐடியாஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஐடியாஸை வந்து அவங்களால ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து சில நேரங்களில் சில பாராட்டுகளை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வாரம்லாம் வந்து ஒரு பூ கொடுத்து ஒரு பாராட்டு கொடுக்கறது, இல்லை ஒரு பொக்கே கொடுக்கறது. ஸோ சிலலாம் இப்போது பாராட்டுக்கு ஸ்டேஜஸ்லாம் போய் பொக்கேலாம் கொடுத்து பாராட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பாராட்டுதல் வந்து கொடுக்க போவீங்க. உங்களோட சொசைட்டியில் உங்களோட மதிப்பு வந்து ரொம்பவே நல்லா ஹை லெவலுக்கு கொண்டுட்டு வரதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படும். நிறைய ஒரு சொசைட்டியில் வந்து ரொம்ப பெரிய மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்கள மீட் பண்ணுவீங்க. அந்த மீட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் போடுவீங்க. நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத, அதாவது நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் பேஸ்க்கு வராது, இப்போதைக்கு வந்து பிளான்ஸ் பண்ணுவீங்க. நம்ம இதை பண்ணணும், இதுக்கு அடுத்தது இதை பண்ணணும், இதுக்கு அடுத்தது இதை பண்ணணும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டில் இப்படி இருக்கணும், நான் வந்து 5 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும், நான் 3 வருஷம் கழிச்சு நான் இதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பிளான்ஸ் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக போடுவீங்க. நீங்கள் என்னெல்லாம் வந்து பிளான்ஸ் இப்போ போடுறீங்களோ ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நடக்க போகுது. அதனால பெட்டர் பிளான்ஸ் போடுங்க, பெட்டர் ஐடியாஸ் வந்து மைண்டில் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பிளான்ஸ் போட்டிங்கனாலும் சரி அதை வந்து எழுதி வச்சுருங்க.
ஒரு பேப்பரில் கண்டிப்பாக அதை எழுதி வச்சுருங்க. அது வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில வருடங்களுக்கு அப்புறம் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்போ தான் ரீச் பண்ண போகிறேன்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நெருங்கியிருப்பீங்க. ஏன்னா இந்த வாரம் உங்களோட இன்டென்ஷன்ஸ்க்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் குவார்ட்ஸோட கிறிஸ்டல்ஸ் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். உங்களோட டிவைன் கனெக்ஷன்ஸை ரொம்ப பெட்டராக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைம் பீரியடாக இருக்குது. நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிப்பாங்க. படிக்கிறதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து தனியாக நான் படிக்கணுன்ற மாதிரி சில என்ஜாய்மெண்ட்டெல்லாம் கூட விட்டுட்டு அவங்க வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் படித்தே ஆகணுன்ற மாதிரி டெடிக்கேஷனை வந்து இந்த டைமில் காட்டுவாங்க. சிலர் வந்து புது புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் புதுசாக இந்த வாரம் வந்து வாங்குவீங்க. அந்த புக்ஸ் ரொம்ப நாள் வாங்கின புக்ஸ், படிக்காத புக்ஸை கூட இந்த வாரம் வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வரக்கூடிய ஃபுல் மூன் டே கரெக்டாக வந்து இந்த ஃபுல் மூன் டேல நீங்கள் ஒரு சின்ன சின்ன மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு அமைதியாக ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துருங்க. அதெல்லாம் வந்து உங்களோட தேர்ட் ஐ சக்ராவை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஃபேவரபுளாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களோட வீட்டில் வந்து டெய்லியுமே நீங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை ரூம் மாதிரி எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, அந்த இடத்துல ஒரு விளக்கு வந்து நீங்கள் வைங்க. உங்களோட இன்டென்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு வேண்டுதல்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு விளக்கு வந்து அந்த இடத்துல டெய்லியும் ஏற்றுங்க. நீங்கள் உங்களோட பூஜா ஷெல்ஃபில் ஏற்றுனீங்கனாலும் சரி, இல்லை வந்து அந்த மாதிரி பூஜா ஷெல்ஃபெல்லாம் இல்லை நான் ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே சரி, அந்த இடத்துல ஒரு விளக்கு எனி டைரக்ஷனில் வந்து நீங்கள் ஏற்றுங்க. அப்போ வந்து உங்களோட இன்டென்ஷன்ஸை வைங்க. அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குது. இந்த வாரம் வர வேண்டிய பணம் வர்றது, நீங்கள் வந்து பணத்தை வச்சு என்ன வந்து வேலைகள்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எந்த தடங்களும் இல்லாமல் அந்த பண தேவைகள் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறது. சின்ன சின்ன ஜுவல்லரிஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ஷன்ஸ் பண்ணுறது இந்த வாரம், அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸாக கூட இருக்கலாம். பட் புதுசாக வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொண்டுட்டு வர ஆரம்பிப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்க ஆரம்பிக்கும். ஓகே, உங்களோட வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து உங்களோட சொல் பேச்சு வந்து ரொம்பவே நல்லா கேட்பாங்க. அப்பா அம்மா சொல்கிற விஷயத்த குழந்தைங்க கேட்குறது, அந்த குழந்தைங்க அப்பா அம்மா பாண்டிங் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்க ஆரம்பிக்கும் இந்த வாரம். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய 22 ஈவினிங் 8 PM ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் ரூட் சக்ராவோடது இருக்குது. ஸோ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கையும் வந்து நீங்கள் அது த்ரூவாகவும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.